முருகனே நினைத்தால் மட்டுமே தான் இந்த ஒரு கோவிலுக்கு போக முடியும். ஏன்னா இது முருகனுக்கு ரொம்ப பிடித்த கோவில். இந்த கோவிலுக்கு சென்றிருந்தால் எங்கள் முருகன் ஆராதனை கமெண்டில் சொல்லிவிட்டு எங்கள் முருகன் ஆராதனை வீடியோவை முழுமையாக பார்த்துக் கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு. முருகனுக்கு மிகவும் பிடித்த கோவில் இந்த திருச்சி வயலூர் கோவில்தான். மற்ற கோவில்களைப் போலல்லாமல் தெய்வம் தனது வேலினால் சக்தி தடகம் என்ற தீர்த்தத்தை உருவாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த தீர்த்தத்தில் குளித்தால் தோஷம், குழந்தை வரம், திருமண தடை எதுவாக இருந்தாலும் நீங்கிடும். முதல் நாள் இரவே இங்கு வந்து தங்கி மறுநாள் சக்தி தீர்த்தத்தில் நீராடி முருகப்பெருமானை வழிபட்டால் திருமணம் நடந்தேறும் என்பது ஒரு நம்பிக்கை வந்தவர்களின் மனம் குளிர வைக்கிறான் இந்த வயலூர் முருகன். திருப்புகழ் 92 இடங்களில் வயலூரா வயலூரா என்று பாடியுள்ளார் அருணகிரிநாதர். திருவண்ணாமலையில் முருகப்பெருமானின் அருளைப் பெற அருணகிரிநாதர் முத்தை தெரு என்று தொடங்கும் திருப்புகழ் பாடலை பாடியுள்ளார். அப்போதே வயலூருக்கு வானிலிருந்து முருகப்பெருமான் உத்தரவு விடுகிறார். முருகப்பெருமானின் உத்தரவை ஏற்று வயலூர் செல்கிறார் அருணகிரிநாதர். அங்கு விநாயகரின் அருளைப் பெறுகிறார். அருணகிரிநாதர் அந்த முருகப்பெருமான் காட்சி தரவில்லை. அந்த கேட்ட குரல் என்ன போய் என்று அருணகிரிநாதர் வருந்தியவுடன் உடனே அந்த முருகப்பெருமான் அருணகிரிநாதர் முன் காட்சி தந்து, என்னுடைய பெருமையை இந்த உலகத்திற்கு நீ பாடல் மூலமாக பரப்ப வேண்டும் என்று கூறினார் அருணகிரிநாதர். எனக்கு படிப்பறிவு இல்லையே, நான் எப்படி உங்களை பற்றி பாடுவேன் என்று முருகனிடம் வருந்தினார். மறுகணமே முருகன் தனது கையில் இருந்த வேலையை எடுத்து அவரின் நாக்கில் ஓம் என்று எழுதினார். உடனே அவர் முருகனை பற்றி திருப்புகழை பாட ஆரம்பித்தார். அந்த கோவில் முதலில் முருகனுக்காக கட்டப்படவில்லை, சிவனுக்காக தான் கட்டப்பட்டது. ஆனால் முருகனே நேரில் வந்து சிவனை தரிசித்தார் என்று வரலாறு கூறுகிறது. இந்த கோவிலில் சிவனின் பின்னால் முருகன் வள்ளி தெய்வானையுடன் திருமண கோலத்தில் காட்சி தருகிறார். இதையெல்லாம் நடந்தது நம்முடைய வயலூரில்